அப்பா எம்புட்டு நேரம், ஐயோ 1 லிட்டர் தேரும் போல இருக்கே. சும்மா வயக்காட்டுல பாயிற மாதிரி அது வாட்டுக்கு பாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏ வாங்கப்பா போலாமா? அப்பா ஐயோ என்ன இவன்? ஐயோ ஏய் இப்பதானே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி நான் ஈவன் இல்ல கத்துறேன். மாப்பிள, நாம தான் வண்டியை எந்த கடையிலுமே நிப்பாட்டலையே. அப்புறம் இவங்க எந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க? ஐயோ ஏய் நீ ஏன்டா கத்திட்டு இருக்க? சரியானவன். ஏனோ நாங்க தான் இந்த கடையாண்டி நிறுத்தி அப்புறம் உங்க கையில எப்படி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்தது? கடலை வாங்கினதுன்னு யாரா சொன்னது? அப்புறம் அப்புறம் சுட்டுட்டா. எங்க கடையில இருந்து சுத்திட்டீங்களா? கடல இருந்து சுடலடா, உங்க பேக்ல இருந்து சுட்டுட்டோம். ஐயோ ஏன்டா ஐயோ ஐயோ கத்திட்டு இருக்கீங்க? மாப்பிள 90 போட்டதுக்கே உங்க அண்ணனுக்கு குப்புனி ஏறி வாயெல்லாம் எப்படி கொளருது பாரு. ஏய், ரொம்ப நேரமா எதுக்கு வண்டி ஒரே இடத்துல நிக்குது? பொறுப்பட சொல்லுங்க. எனக்கு வண்டி ஒரே இடத்துல இருந்தா பிடிக்காது, போய்கிட்டே இருக்கணும். மாப்பிள 2வது விக்கெட்டும் அவுட்டுடா. ஏய் என்ன எல்லாரும் சும்மாவே இருக்கீங்க? ஏய் ஏதாவது பாட்டு பாடுங்க. போர் அடிக்குதா இல்லையா? மாப்பிள 3வது விக்கெட்டும் போயிருச்சுடா. 3 பேரும் புல் பாம்புல இருக்காங்க. என்ன ஆனாலும் பாத்துக்க வேண்டியதான். போலாம் ரைட். ஏதாவது பாடிட்டு வாங்களே ப்ளீஸ். மஞ்சு என்னடா இது? பாட்டு தானே வேணும். நான் பாடுறேன் பாட்டு. மாப்பிள சொல்றா. ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. ஆத்தாடி அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தூங்குற சிங்கத்தை எழுப்பி விட்டுருவார் போல இருக்கே. ஏய் வீரவலி, கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா இரு கல்பனா. ஏன் எப்ப பாரு அமைதியாவே வர சொல்லிட்டு இருக்க? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் இல்ல மஞ்சு? ஆமா வேதா. ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. மாப்பிள அடிச்ச கோட்டரெல்லாம் வேலை செய்யுதுடா. இவங்க யாரும் அடங்க மாட்டாங்க போல இருக்கே. என் பாட்டில் கொடுங்க. ஏய் பஞ்சாயத்து, அண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சோட ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? விடு. அதுல அப்படி என்ன கலந்துருக்க? நாங்க என்ன தண்ணி கலந்து வச்சோம்? வயசு பசங்க என்ன கலப்பாங்களோ அதத்தான் கலந்து வச்சோம். ஐயோ அதே ஐயோ தான். ஷட் அப். பாட்டு பாடும்போது டிஸ்டர்ப் பண்ணு. மஞ்சு, இப்ப நீ ஒரு பாட்டு பாடுறீ. ஜிங் சக்கு சக்கு ஜிங் விடு. ஜிங் சக்கு சக்கு ஜிங். ஏய் அச்சி வாயில வச்சா. இப்போதைக்கு ஜிங்கி சாக் ரொம்ப முக்கியமாடா. இல்ல மாப்பிள, என் ஆளு பாட்டு பாடுறா, அதான் கோரஸ் மியூசிக் கொடுத்து கம்பெனி கொடுத்தேன். சூப்பர்ல. நல்லா பாடினேன். சரியா மலை சேர்த்து விடுறேன். வேதா இப்ப நீ பாடு. சிவலியாரி சருக்கு நல்ல சருக்கு சும்மா கும்பனே எதிர்க்கு கிக்கு எனக்கு. டேய் எல்லாரும் இங்க வாங்க. அப்பா வாங்க. இத பாத்தீங்களாடா, இதுதான்டா நம்ம சொந்த ஊரு சோழ வந்தான். இன்னும் எவ்வளவு பசுமையா இருக்கு பாத்தீங்களாடா. இந்த ஊர் என் ஜீவன்டா. ரொம்ப நாளா இந்த ஊருக்கு நம்ம குடும்பத்தோட வரணும்னு எங்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசியா நான் இந்த ஊருக்கு வந்தது உங்க அம்மாவுக்கு தகனம் பண்ணத்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தாண்டா வரேன். உங்க அப்பனுக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்ததால இந்த மண்ணு தாண்டா. இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுடா. அதோ பாத்தியா அந்த மரம்? நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்ல பல நாள் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு அடிக்கி பயந்து அந்த மரத்து மேல போய் ஒளிஞ்சுக்கிருவேன். ஆனா எங்க அப்பா தேடி வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருவாரு.
அந்த மரத்துல இருந்து என்ன பிடிச்சி இழுத்து அந்த மரத்திலே கட்டி வச்சு என்ன உதைச்சிருவாரு. இப்ப அங்க அந்த வறண்டு இருக்கு பத்தியா அந்த குளம், அப்பெல்லாம் நிரப்பி தண்ணியோட இருக்கும்டா. இங்க தாண்டா நாள் பூரா நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதாண்டா ஸ்விம்மிங் பூல். என்னோட நண்பன் ஒருத்தன் ஐயனார்னு பேரு. நாங்க இங்கெல்லாம் நீஞ்சறத பார்த்து நீச்சலே தெரியாத ஒரு நாள் தனியா இங்க வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான். இங்க பாரு, இப்பெல்லாம் தாரோட போட்டு விட்டான். அப்ப வெறும் செம்மண் ரோடு. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வெறும் கல்லையே அங்கேயோ ஓடுவோம், வருவோம், விளையாடுவோம். காலில் குத்தாத கல் இல்லை, முள் இல்லை. எப்பவுமே என் காலிலெல்லாம் காயத்தழும்பாவே இருக்கும். முதல்ல நான் என் காலில் செருப்பு போட்டதே நான் 8வது படிக்கும் போது தான்டா. அப்போ கூட புது செருப்பு இல்லை. நான் ரொம்ப அழுது பிடிச்சி அடம் பண்ண பிறகு எங்க அப்பா அவர் போட்டுக்கிட்ட பழைய செருப்பை தைச்சு கொடுத்தாரு. ஆனா அந்த செருப்பை போட்டுக்கிட்டது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் போய் நானும் செருப்பு போட்டிருக்கேன், நானும் செருப்பு போட்டிருக்கேன்னு சொல்லி ஆடிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் என்னோட சிறு வயசு நினைவுகள். வளவளன்னு திரும்பி வந்துட்டது. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து ஆளாகி எனக்கும் கல்யாணம் ஆகி என்னோட தகப்பனார் இறந்து போய் அவரை நான் அடக்கம் பண்ண பூமிடா இது. அப்போ இங்கெல்லாம் எங்க பூமியெல்லாம் நல்ல செழிப்பு, நல்ல விவசாயம், பசுமையா இருந்தது. யாரு கண்டுபிடிச்சோ 1980களில் ஒரு பெரும் வறட்சி வந்துச்சு. ஊரே நாசமா போச்சு. நீர்வளமெல்லாம் வத்தி போய் பயிரெல்லாம் பட்டு போச்சு. பொழைக்கிறதுக்கே வழி தெரியாம முடிச்சேன். அப்புறம் உங்க அம்மா தான் ஒரு யோசனை சொன்னாங்க. இந்த ஊர்ல இருந்தா இனிமே பொழைக்க முடியாது, மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது பொழைச்சிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற கொஞ்சம் நிலத்தையும் வித்துவிட்டு மூட்டையை கட்டிக்கிட்டு மெட்ராஸ் போனோம் நாங்க. ஆனா உங்க அம்மா அப்படி திடீர்னு சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊர் பேரு தெரிய மெட்ராஸுக்கு போய் என்ன தொழில்மா பண்ண போறோம், என்ன பண்ணி பொழைக்க போறோம்னு எனக்கு ஒரே கலக்கமா இருந்துச்சு. உங்க அம்மா தான் தைரியம் கொடுத்தா. தைரியமா வாங்க, எத்தனை பேர் பொழைக்கிறாங்க, ஆண்டவன் நமக்கு ஒரு வழி காட்டுவோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பெரியவே மனசு இல்லாம இந்த மண்ணை கண்ணீர் விட்டு பிரிஞ்சேன். உங்க அம்மாவோட மூட்டையை கட்டிட்டு மெட்ராஸுக்கு போனேன். அதற்கு அந்த கோயில், அந்த கோயில்ல ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, ஆண்டவா எனக்கு ஒரு வழியை காட்டுப்பான்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஊரை விட்டு போனோம். சத்தியமா நான் இதை நம்புறேன்டா. இந்த புண்ணிய பூமியோட ஆசீர்வாதம் தான் மெட்ராஸ்ல கடைசியா எனக்கு ஒரு வழியை காட்டி நானும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி லக்ஷ்மி அண்ட் கோங்கிற கம்பெனியை நிறுவி இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கிறேன். பசங்களா, என் நெஞ்சில் இருக்கிற ஒரு கடைசி ஆசை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க தவறா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு காலத்துல முடிவு வர வேண்டியதான்டா. எனக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு வரும்போது தயவு பண்ணி என்னை இந்தூருக்கு கொண்டு வந்து இந்தூர்லயே தகனம் பண்ணுங்கடா. என் உடம்பு இந்தூர்லயே இந்த மண்ணோட மண்ணாயிடணும்டா. மெட்ராஸ்ல அந்த எலக்ட்ரிக் மட்டும் என் தகனம் எல்லாம் வேணாம்டா. அது வேண்டவே வேண்டாம். இந்த புண்மையோட ஆஸ்தி கலக்கணும்டா. சரிடா, ரொம்ப நாள் கழிச்சு நான் பிறந்தூருக்கு வந்திருக்கேனா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரிடா, லேட் ஆயிடுச்சுல, கிளம்பும்டா. டேய், என் சொந்த ஊர்ல கொஞ்சம் காலார நடக்கணும் போல இருக்கு. நான் நடந்து போறேன். சரிப்பா. நீங்கெல்லாம் வண்டியில் பின்னால நமக்கு நடராஜா வா. நான் ஊருக்குள்ள வெறுங்கால நடந்து போறேன், புரியுதா? என் செருப்பு எடுத்து வண்டிக்குள்ள போட்டு நான் காலார நடந்து போறேன்டா. சரிப்பா. டேய், நாமளும் செருப்பு இல்லாமலே நடக்கலாம்டா.